வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது டிஸ்ப்ளே ஆகிற கோடை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம வீடியோவில் எங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, நான் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட டீட்டெயில்டு வெர்ஷன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிட்டதால இப்போ நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட க்ரெடென்ஷியல் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். நான் வாங்கின கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராக் வித் ஜாக்கோட ராயல் பாஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1599 வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபரோட நீங்கள் 959க்கு இந்த பேக்கேஜை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஏன் ராயல் பாஸ் பர்ட்டிகுலராக வாங்குறேன் அப்படின்னா, இதுலேயே உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்துடும், வீடியோ கோர்ஸ் வந்துடும், கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே இதுலேயே கவர் ஆகிடுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 959க்கு இது வந்து நிஜமாவே என்னோட ஒப்பீனியன், நான் யூஸ் பண்ண வரைக்குமே நான் சொல்கிறேன், ஒரு 959க்கு கண்டிப்பாக வர்த்தான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ கரண்ட்டில் எக்ஸாம்ஸ் இருக்கிற எல்லாத்தோட டெஸ்ட் சீரீஸுமே உங்களுக்கு வந்திருக்கு. மேபி இது வந்து 24 இருக்கலாம். ஆனால் ஓகே, பட் டெஸ்ட் சீரீஸ்ன்றது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தானே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனிஸோட எல்லா எக்ஸாம்ஸோட டெஸ்ட் சீரீஸுமே இங்கே இருக்குது. லைக் இன்சூரன்ஸு, பேங்கிங்கு எல்லாமே உங்களுக்கு ராயல் பாஸில் வந்துடும். எஸ்எஸ்சி வராது. பிகாஸ் நம்ம எஸ்எஸ்சி பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ராயல் பாஸில் எஸ்எஸ்சி வராது. ஆர்ஆர்பி, என்டிபிசி கூட வரும் இதில். ஸோ எல்ஐசியோட ஏஏஓ இருக்குது, மெயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஈஸியாக, மாட்ரேட்டாக, ஹார்டாக அப்படின்ற எல்லாமே இதில் இருக்குது. பண்டல் பிடிஎஃப் கோர்ஸ் அப்படின்றதுல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பிடிஎஃப்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் பற்றின அவேர்னஸ் இருக்குது, தென் இங்கிலீஷ் பண்டல் பிடிஎஃப் அதில் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குது, தென் டெய்லி செக்லிஸ்ட், சேலஞ்சு இது எல்லாமே நிறையா இருக்குது. பட் நான் வந்து இன்னும் டீப்பாக இதுக்குள்ளேயும் போகலை. இப்போதைக்கு வந்து நான் வீடியோ கோர்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதால மட்டும் நான் டெஸ்ட் எதுவுமே ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணல. டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பிடிஎஃபாகவும் இருக்குது உங்களுக்கு கொஷின்ஸு. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்படியே டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வியூ பண்ணி காமிக்கிறேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிடிஎஃபோட டெஸ்ட்டு இதை நம்ம வந்து உட்காந்து சால்வ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து நம்மளால் பிக்னஸாக இருக்கும்போது நமக்கு ஸ்பீட் வராது. ஸோ ஸ்பீட் வராதப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த பிடிஎஃப் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு நல்லா ட்ரெயின் ஆன பிறகு நமக்கு ஸ்பீடு வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம டைமர் வச்சு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஆன்லைன் டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வியூ பண்ணியிருக்க பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பசில்ஸ் அண்ட் சீட்டிங் மட்டுமே தனியாக கேட்டிருக்காங்க. லைக் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு அந்த கியூஆர் கோடு இருக்குது. அதோட வீடியோ சால்விங்ஸ் அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா. ஸோ வீடியோ சொல்யூஷனை நம்ம அந்த கியூஆர் கோடு வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கோயிங் ஆன் டு நெக்ஸ்ட் பண்டல் பிடிஎஃப். இந்த பண்டல் பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூல் இருக்கும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போதைக்கு ஜூன் வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு, ஜூலை இன்னும் அப்டேட் ஆகலை. இதில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஆர் எல்ஸ் இவங்க கைட்லி கூட டைப் வச்சுருக்கிறதால நீங்கள் கைட்லிலேருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபாகவே உங்களுக்கு கைட்லிலேருந்து வரும். தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் வைஸ் அந்தந்த எக்ஸாம், எஸ்பிஐ கிளர்க்கு, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற அந்த டெஸ்ட்டு, பிடிஎஃப் எல்லாமே ஒரு காம்போவாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்னஸ் வீடியோ கோர்ஸும் தனியாக இருக்கும். நம்ம தனியாக போய் போடணும் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேக்கேஜாக எடுத்து அதுலேயே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக எல்லா டாப்பிக்லேயுமே வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் எல்லா வீடியோவுமே இருக்கும். எல்லா வீடியோஸுமே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் மேலே இருக்கும். லைக் ½ அன் ஹவர், சில வீடியோஸ்லாம் 1 ஹவர் கூட இருக்கும். நமக்கு அந்த பொறுமை இருக்கணும் உட்காந்து பார்க்குறதுக்கு. பிகாஸ் அவங்க ரொம்ப பேசிக்லேருந்து தான் சொல்லித்தராங்க. இப்போது அவங்களால ஸ்பீடாகவும் போட முடியும். பட் ஸ்பீட் யூஸ் பண்ணாமல் பிக்னர்ஸ்ன்றதால ரொம்ப பேசிக்லேருந்து பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாகவும் சொல்லித்தராங்க. லைக் ரியலி இட் இஸ் குட். தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐயோட ப்ரைம் பேக்கேஜ். இதில் நீங்கள் எல்லாமே இதில் வீடியோ கோர்ஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம இது ஒரு பேக்கேஜாக எடுத்து சால்வ் பண்ணணும், வீடியோ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எல்லாமே எடுத்து படிச்சுக்கலாம். ரியலி வீடியோ கோர்ஸ் இஸ் குட். ஆக்சுவலி சின்ன கொஞ்சம் லேக் ஆனாலுமே இட் இஸ் ரியலி குட். இட் இஸ் லைக் ஃப்ரம் த பேசிக்ஸ் they are teaching, it is worth it. இதில் இன்னும் நான் பார்க்காததே வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலி இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் நிறையா பார்க்குறேன்னு நினைக்கிறேன். லைக் ஏன்னா பிகாஸ் நான் இன்னும் வீடியோ கோர்ஸ்லேயே உட்காந்துருக்கிறதால டெஸ்ட் வந்து டாபிக் வைஸ் தான் மட்டும் நான் சால்வ் பண்ணுறதால நிறைய பேக்கேஜஸ் நானுமே இன்னும் ஓப்பன் பண்ணலை ஆக்சுவலி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு
ப்ளாக்ஸ். இந்த ப்ளாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில பெருசா எதுவும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாமே வந்து பாஸ்ட் இயர்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அ எப்பயாவது டைம் இருந்தா நம்ம ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலான்னு நெனைக்கிறேன். இதில பெருசா இந்த இந்த டேப்ல எதுவும் இல்ல, நான் பார்த்த வரைக்கும். ஸோ நம்ம அடுத்த டேபுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பிகினர்ஸ் கிட் இருக்கு. இது நமக்கு வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 499 தான். ஸோ வேணும் அப்படின்றவங்க லைக் இதில் என்னென்ன வரும்னா ஸ்கொயர்ஸ், கியூப்ஸு அந்த பேசிக் நமக்கு என்னென்ன வேணுமோ அது இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கோர்ஸ். இந்த வீடியோ கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? பிகினர்ஸ் கோர்ஸ் தனியா இருக்கு. அந்த மாரி ஆக்சுவலி இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சேன் இல்லையா? அந்த எஸ்பிஐ பிரைமு அதுலயே வந்துரும். இது வந்து ஏன்னா, இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து வெறும் பிகினர்ஸ் கோர்ஸ் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து அந்த மாரி பர்ட்டிகுலரா எஸ்பிஐ, ஐபிபிஎஸ் அப்படின்னு போணும், அப்படின்னு வேண்டாம் அப்படின்றவங்க இந்த மாரி நான் இப்போ இதுதான் பார்க்குறேன் ஆக்சுவலி பிகினர்ஸ் வீடியோ கோர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வருது. இங்கிலீஷ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், குவான்ஸ் ஆகட்டும் எல்லாமே டாபிக் வைஸ் ஒரு டாபிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸு, 7 வீடியோஸு அந்த மாரிலாம் நெறைய இருக்குது. இங்கிலீஷ்க்கு நெறையாவே இருக்குது. லைக் நமக்கு டைம் இருக்கணும். இது ரொம்ப எல்லா கொஷின்ஸுமே அவங்க சால்வ் பண்ணி காமிக்கிறாங்க. லைக் ஈஸி லெவல்லேருந்து ஹார்ட் லெவல் வரைக்குமே வந்து சால்வ் பண்ணி காமிக்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் லிட்டரலி குணா சார், அவர் பேர் வந்து குணா. அவர் டீச் பண்ணுறது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நான் வந்து சென்டர் போய் படிக்கும்போது வந்து அவங்க வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹரிபரியாக டீச் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக பேசிக்ஸ்லேருந்து போகாமல் அவங்க வந்து ஹரிபரியாக டீச் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஸ்லோவாக போகணும், புரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸு இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எஸ்எஸ்சி நமக்கு வராது ராயல் பாஸில். அதை நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீசனிங் வேணும்னா ரீசனிங்க்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா வீடியோ கோர்சஸ் இதில் இருக்குது. நமக்கு எது வேணும்னாலும் அதை படிச்சுக்கலாம். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கும் இருக்குது பாருங்க. பட் ஆனால் அது ஓல்டு தான். பட் பேசிக் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு எல்லாமே வந்துடுது அப்படின்னு சொல்கிற ஒரு 959க்கு உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் ரியலி வர்த். லைக் இப்போ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆப் பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் பண்டல் பிடிஎஃப் கோர்ஸ் ஃப்ரம் 23, 24 அண்ட் 25 இது எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் பண்டல் கோர்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு நம்ம டாபிக் வைஸ் போட்டுக்கலாம். இப்போ குவான்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் சிம்பிளிஃபிகேஷன் தனியாக போட்டுக்கலாம். ரீசனிங் எடுக்கிறீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தனியாக போட்டுக்கலாம். இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் தனியாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவும் இருக்குது. நீங்கள் வந்து டைமர் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். தென் செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி பூஸ்டர் கோர்ஸு அந்த பிடிஎஃப் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நிறைய டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ கோர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதில் உங்களுக்கு வந்து நிறைய டே பை டே உங்களோட டெஸ்ட் வந்து எப்படி நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே நிறைய டே பை டே அந்த இம்ப்ரூவைசேஷனுக்கே அவங்க தனியாக டே பை டே அவங்க அந்த டெஸ்ட் சீரீஸ் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் தட் இங்கே பாருங்கள் 101 வெர்ஷன் லைக் நியூ பேட்டர்ன் ஃபார் டிஐஸ் அண்ட் பசில்ஸ். டிஐ அண்ட் பசில்ஸ்க்கு மட்டுமே வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு டெஸ்ட்டு லைக் 100 டெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மட்டும் தனியாகவே நீங்கள் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே டெஸ்ட் வருது. ஸோ ஓகே, எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் நிறையா வரும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு தனியாக டெஸ்ட் வரும். தென் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு தனியாக டெஸ்ட் வருது. இது எல்லாமே வந்து இது இன்னும் வரல. லைக் கம்மிங் சூனில் தான் இருக்குது. நான் இன்னும் டெஸ்ட் இதில் அட்டன் பண்ணலை. நான் எதில் கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணுறேன்னா கைட்லேயே அங்கேயே உங்களுக்கு பிடிஎஃப்பும் வரும், அப்படியே சைட் பை சைடு அதுலேயே உங்களுக்கு டெஸ்ட்டும் வருது. ஸோ நான் அதில் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணலை. கம்மிங் சூன் தான் இருக்குது. எஸ், நான் பிஃபோராக சொன்ன மாதிரி லைவ் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பேட்ச் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே பை டே ஒரு மாதிரி லைவ் டெஸ்ட் வரும் உங்களுக்கு. ஸோ மற்ற டேஸ்லாம் லாக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த கரண்ட் டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அதை வந்து லைவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மத்த டேஸோட டெஸ்ட் எல்லாமே வந்து லாக்ல இருக்கு. இன்னைக்கு 20th 8th ஆகஸ்ட் இதோட டேட் மட்டும் வந்து நம்ம டெஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து இது வந்து லைவ் டெஸ்ட். லைவ் ஆன் அப்படின்ற லைவ் டெஸ்ட் இது. இதிலேருந்து நம்மளோட ரேங்க் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது, பர்சன்டைல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த வீடியோ கோர்ஸ் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து கோர்ஸ் ஃபீஸ் கட்ட முடியாமல் படிக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 959 பேக்கேஜு வீட்டிலேருந்து கோச்சிங் சென்டர் நிறைய தூரமாக இருக்கலாம். ஸோ அவங்களாலலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் அவங்களோட ட்ரீம்ஸ் கிவ் அப் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆன்லைன்லேயே படிக்கலாம். மேபி இந்த வீடியோ அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.